हरिः ओम श्री गुरुजी மேம். அனைவருக்கும் நமஸ்காரம். எல்லாம் நல்ல பரம்பொருளின் ஆசையுடன் குருவின் வழிகாட்டுதுடன் நாம் அனைவரும் நெல்லை சகசநாம மண்டலியில் ஷண்மதா ஸ்லோகங்கள் வகுப்பில் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இந்த விழாவை இனிதே தொடங்க இறைவணக்கம் பாடுவதற்கு திருமதி உமாதேவி துரைக்கண்ணன் அவர்களை அழைக்கிறேன். हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. पावकानग सरस्वती वाजेभिर्वाजिनीवती यज्ञं वष्टु धिया वसुः. बालाब्धिके च वैद्ये च भवरोगहरेदि च जपे नामत्रयं नित्यं महारोगनिवारणं. बालाब्धिके च वैद्ये च भवरोगहरेदि च जपे नामत्रयं नित्यं महारोगनिवारणं. बालाब्धिके च वैद्ये च भवरोगहरेदि च जपे नामत्रयं नित्यं महारोगनिवारणं. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. நன்றி உமா மேம். நெல்லை சகசநாம மண்டலின் உறுதிமொழியை வாசிக்க திருமதி ஆனந்தி சிவலிங்கம் அவர்களை அழைக்கிறேன். राम राम. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. நெல்லை சகசநாம மண்டலி நித்திய பிரார்த்தனை. உலகங்கள் அத்தனையும் படைத்து காத்தருளும் உத்தமனே உன்னை சரணடைகிறோம். அன்பின் வழி நடந்திட அருள்வாயாக. நிலமும் உழவும் செழிக்க கருணை கூர்வாயாக. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள உறுதியான மனதை தருவாயாக. உலகில் ஒற்றுமையும் இணக்கமும் வளர அருள் புரிவாயாக. என்றும் நிலைத்திருக்கும் சனாதன தர்மத்தை நிலைநாட்ட வழிநடத்துவாயாக. இறைநாமம் எங்கும் எப்போதும் இடைவிடாது ஒலிக்கச் செய்ய பரம்பொருளே அருள்வாயாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி ஆனந்தி மேம். தியான மூலம் குரோர் மூர்த்திஸ், பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. இந்த ஸ்லோகமானது ஆன்மீக பாதையில் குருவை விட தெய்வம் வேறு இல்லை என்பதை உணர்த்துகிறது. நம் அனைவரின் மேன்மைக்கும் மரியாதைக்கும் பிரியத்துக்கும் உரிய நம் குருஜி திருமதி தேவி வீரமணி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். राम राम. नमस्कारम எல்லாருக்கும். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ராம் ராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிக்கிறோம். எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது ட்ரஸ்டீஸ் திரு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும் தனுஷ்கோடி ஐயா அவர்களுக்கும் எத்தனை தடவை கிருதஜ்ஞத்தை தெரிவிச்சாலும் போராது. அந்த அளவுக்கு நமக்கு என்னைக்குமே இந்த வகுப்பு ஆரம்பிச்சதுல இருந்து
எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முதல்ல நிக்கிறாங்க. நமக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு சப்போர்ட் அவங்கதான். அதனாலதான் இந்த 4 வருஷம் முடிஞ்சிருக்குங்கிறத சொன்னா மிகையே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம எதுவுமே பண்ணினது கிடையாது. நம்ம அப்பேற்பட்டவர்கள் சாதாரணமாக இருந்து இன்றைக்கும் சாதாரணமாக தான் இருக்காங்க. இந்த இந்த வளர்ச்சி கண்டிருந்தவங்களும் கூட நெல்லை சகஸ்ரநாம மண்டலி அவர்கள் என்னைக்குமே அந்த இதுல இருந்து மிகையாக என்னைக்குமே ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. அவர்களுடைய தன்னடக்கம் நிச்சயமாக போற்றத்தக்கது. அதனாலதான் நெல்லை சகஸ்ரநாம மண்டலி மேல 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 வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவர்கள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கக்கூடியது நிறைய இருக்கு. என்னைக்குமே சொல்லுவாங்க வாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க 2 பேரும் அவ்வளவு இணைப்பறியாத நண்பர்கள். எப்படி ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் நடத்தணுங்கிறதுல எப்படி இருக்காங்கிறதுல எல்லாருமே கத்துக்கணும். தன்னடக்கத்துக்குடைய முதல்ல அவங்களுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லணும். அந்த அளவுக்கு 2 பேருமே இதுக்கு வழி நடத்திட்டு போறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட நம்ம இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு. அடுத்து சண்முதா ஸ்லோகா ஆரம்பிச்சு 4 வருஷம்ங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, இப்படி கண்ணை திறந்து பாக்குறதுக்குள்ள முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. 4 வருஷம் போயிடுதாங்கிறது தெரியறது. இத்தனைக்கும் பார்த்தா நம்ம 3 இதுதான் முடிச்சிருக்கோம். கணபத்தியம், வாரமண்ட், சைவம் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இப்போ வைணவம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் மேல நமக்கு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 2 இல்லைன்னா 3 வருஷம் மேக்சிமம், அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சுட்டு ஆரம்பிச்சது. அது அப்படி போக 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 எப்படி மதங்களுடைய இதெல்லாம் நிறைய படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் மக்களுக்கு இருக்கிறதுனால அப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் வளரும் போல இருக்கு. அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வணங்கி இன்னும் நிறைய சொல்லணும், குழந்தைகளுக்கு நிறைய கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது. நானும் நிறைய கத்துக்கணும். நிறைய ஒரு நாளும் ஒரு பாடமாக நடந்துருக்கு. வைணவம் பாத்தீங்கன்னா மொத்தம் 70 தான் இருந்தாங்க சைவம் வரைக்கும். திருப்பி வைணவம் வந்ததுனால இன்னும் ஒரு 100 பேர் ஆடாகி 174 பேர் இப்ப படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தால எழுந்துக்கிற ஒரு பழக்கம் இது மூலமா வந்திருக்குன்னு இவங்களோட ஃபீட்பேக் கிடைக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஒரு தாக்கம் இருந்துட்டு தான் இருந்தது. நம்ம இன்னும் இதுக்கு மேல போகணும். வாழ்க்கைனா சும்மா வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி எழுந்துக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு இன்னும் நிறைய சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் இருக்கிற உந்துதல் இவ்வளவு பேருக்கு இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் நான் சொல்ற மாதிரி, நான் எடுத்துக்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு இருக்கிறது நான் பண்ண பாக்கியம்தான் நான் சொல்லுவேன். எல்லாம் இறைவனோட சித்தம். மேலும் மேலும் இது வளரணும். எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும்னு வாழ்த்தி, இன்னைக்கு இத்தனை பேரும் இந்த வீட்டுல இருந்து இதை நல்லா கொண்டாடுறதுக்கு பகவான் அருள் புரியுற மாதிரி எப்போதும் அருள் புரியணும்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் வருக நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ராம் ராம். வரவேற்புரை வழங்கிய நம் குருஜி அவர்களுக்கு நன்றிகள். பிறக்க வைப்பதும் அவனே, சிறக்க வைப்பதும் அவனே, துறக்க வைப்பதும் அவனே, பிறப்பு அறுப்பதும் அவனே. மறத்தல் ஆகாது மனமே, மறையோனை நினை தினமே. பக்தி என்றால் தனதாக்கிக் கொள்வது அல்ல, தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதுதான். இப்படிப்பட்ட மேன்மையான பக்தியை பற்றிய கருத்தரங்கு விளக்க உரை வழங்க எங்கள் அனைவரின் முன்னோடியான திரு மாணிக்கம் சிவலிங்கம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். நம்ம சண்முத ஸ்லோகம் வகுப்பு அன்று போல் இன்றும், இன்று போல் என்றும் வெற்றிகரமாக தொடர மனமாற இறைவனை பிரார்த்திக்கிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அது அனுபவபூர்வமான உண்மை. ஏன்னா நமக்கு எத்தனை படித்தாலும் இன்னும் படிக்கணும்னு அந்த அறிவு பசி தீராம நம்மளை தூண்டி நம்மளை எப்பவுமே அந்த ஆர்வத்தோட வச்சுக்கிற இந்த அருமையான சண்மத வகுப்பு நமக்கு கிடைச்சது நம்ம செய்த பெரும் பாக்கியம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஏதாவது புதுசா முயற்சி பண்ணுவோம். அந்த விதத்துல இந்த வருஷமும் நம்ம ஒரு புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறோம். அதுதான் என்னன்னா கருத்தரங்கு. சோ நம்ம இந்த சண்மத வகுப்பு மூலமா நம்ம கற்றுக்கொண்ட பக்தியின் வெவ்வேறு படிநிலைகள், அதோடைய அனுபவ விளக்கங்கள், இத நவவித பக்தி அப்படிங்கிற தலைப்புல உலகத்துக்கு உறக்க சொல்ல வர்றாங்க நம்ம சண்மத வகுப்பு மாணவர்கள். சோ இறைவனை அடைய பல்வேறு வழிகள் இருந்தாலும்
பக்தி மார்க்கம் வந்து ரொம்ப சிறந்த மார்க்கம், ரொம்ப சுலபமான மார்க்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் பெரியவர்கள் வந்து சொல்லி வைத்த ஒன்று. சோ அப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த கருத்தரங்கத்துல பார்க்க போறோம். சோ பக்தியை பத்தி நம்ம பெரியவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நம்ம பக்தியுடைய படிநிலைகளை நம்ம வந்து பெரியவர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இதை பத்தி தான் நமக்கு இன்னைக்கான கருத்தரங்கு. சோ ஒவ்வொரு பக்தியை பத்தியும், அந்த பக்தியோட ஒவ்வொரு படிநிலைகளை பத்தியும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு டீம்ல இருந்தும் ஒரு பிரதிநிதி வந்து சொல்ல போறாங்க. சோ எல்லாருமே வந்து கொஞ்சம் அமைதி காத்து பொறுமையா அவங்க என்ன சொல்றாங்கிறத கவனமா கேட்டு அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஆதரிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். ராம் ராம். கருத்தரங்கு விளக்கத்திற்கு நன்றி சார். நாங்கள் அனைவரும் பக்தியின் படிநிலைகளை பற்றி அறிய மிகுந்த ஆவலாக உள்ளோம். பக்தியின் முதல் படிநிலையான ஸ்ரவணம் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர வருகிறார் திருமதி மீனா ஜெகதீசன் அவர்கள். ராம் ராமா, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மீனா ஜெகதீசன், ஆதித்யா டீம்ல இருந்து சிரவணம் பத்தி பேச வந்திருக்கிறேன். சிரவணம் அப்படின்னா செவி மடுத்தல். இறைவனோட புகழ, கதைங்களை, நாமங்களை காதால கேட்டு இன்புற்று அதன் மூலம் முக்தி அடையிறது தான் சிரவணம். 9 வித பக்தியில சிரவணம் தான் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப எளிதான முறையும் கூட. அனுஷ்டானங்கள் எதுவுமே தெரியாதவங்க கூட சிரவணம் மூலம் எளிதில் இறைவனோட திருவடிகளை அடையலாம். சிரவணம் அப்படின்னா காதால கேட்கறதோட நிறுத்திக்காம மனசை ஒருநிலைப்படுத்தி குரு சொல்றத நல்லா கேட்டு அதை நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டு மனசுல உள்வாங்கணும். மீண்டும் மீண்டும் அதை நினைச்சு மனசுலயே உருப்போட்டு மனசை அதுலயே நிலை நிறுத்தணும். வைராக்கியத்தோடையும் தெளிவோடையும் சிரவணம் செய்யறப்போ முக்திக்கு வழி எளிதில் கிடைக்கும். ரமணரோட காதுல எப்பயும் அருணாச்சலா அருணாச்சலா அப்படின்னு அவர் கேட்டுச்சா. அதனால அவரு திருவண்ணாமலை போய் இறையை உணர்ந்து அதன் மூலம் முக்தி அடைந்தார். இதுக்கு அவர் காதுல கேட்ட அருணாச்சலா என்ற நாமம், அதாவது சிரவணம் தான் முதல் படியா இருந்தது. இந்த சிரவணத்தோட மகிமையை உணர்ந்து இன்ற வரைக்கும் அதை அனுபவிச்சு பேரானந்த அனுபவத்துல திளைக்கிற ஆஞ்சநேய பிரபு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராம அவதாரம் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் வைகுண்டம் செல்ல தயாரானாங்களாம். அப்ப ஹனுமன் மட்டும் வரலையா, இங்கே தங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதுக்கு ஸ்ரீராமன், என்னோட திருவடியில இருக்கிற பாக்கியத்தை விட பூலோகத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஹனுமன், இங்கதானே ராமநாமம் ஒலிக்குது, அதை கேட்கறதுதான் எனக்கு பரமானந்தம் அப்படின்னு சொன்னாராம். இன்னைக்கும் ராமநாமம் ஒலிக்கிற எல்லா இடத்துலயும் ஹனுமன் சிரஞ்சீவியா இருந்து கேட்கறத நம்பிக்கை இருக்கு. சிரவணத்தோட பெருமைக்கு அருமையான எடுத்துக்காட்டு இல்லையா? அடுத்தது சிரவண பக்தியோட பெருமையும் எளிமையையும் நாம் பாகவத சப்தகத்துல வர்ற ஒரு கதையின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். துந்துக்காரி அப்படின்றவன் தவறான வழியில போய் திருட்டு, கொலை முதலான எல்லா பாவங்களையும் செஞ்சான். அவன் இறந்த பின்னு அவன் பேய் வடிவுல பசி தாகத்தோட அலையிறான். அவன் சகோதரன் கோகர்ணன் வந்து அவனுக்காக பல புண்ணிய தலங்கள்ல எவ்வளவோ சடங்குகள் செய்யறான். ஆனா அப்பவும் அவனுக்கு விமோச்சனமே கிடைக்கல. கடைசியில பாகவத பாராயணத்தை 7 நாள் பேய் வடிவுல இருந்த துந்துக்காரி ரொம்ப சிரத்தையோட கேட்டு விமோச்சனம் அடைஞ்சான். விஷ்ணு தூதர்கள் அவனை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. கோகர்ணனை வந்து கிருஷ்ணர் கோலோகத்துக்கு அழைச்சிட்டு போனாராம். அந்த பாராயணத்தை கேட்ட கிராமவாசிகள் மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லா ஜீவராசிகளுமே மோட்சம் அடைந்துதான். இதுல இருந்து நம்ம சிரவணத்தோட பெருமையை நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். திருவள்ளுவரும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்ற திருக்குறள் மூலம் சிரவணத்தோட பெருமையை அழகா சொல்றாரு. நமக்கும் இந்த சிரவண பக்தியை அனுபவிக்கிற பெரும் பேரு கிடைச்சிருக்கு. தினமும் பிரம்ம முகூர்த்த காலத்துல சண்முத ஸ்லோக வகுப்புல நம்மளோட குருஜி நமக்கு இறைவனோட புகழ், ஸ்லோகங்கள், அவற்றின் அர்த்தங்கள், கதைகள் அப்படின்னு சொல்லி சிரவணத்தின் மூலமா நம்ம முக்திக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போறாங்க. இது நாம செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியமாகும். இதுக்காக நாம் குருஜிக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்படி ஒரு வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்த நெல்லை சகஸ்ரநாம மண்டலிக்குமே நம்மோட மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகள். ராம் ராம், எல்லாருக்குமே நன்றி, நமஸ்காரம். அருமையான ஆரம்பம் மீனா மேம், வாழ்த்துக்கள். 2ஆம் படிநிலையான கீர்த்தனம் பற்றி நமக்கு விளக்க வருகிறார் திருமதி மாலதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
அனைவருக்கும் நமஸ்காரம். நான் மாலதி சீனிவாசன், அருணா டீம். இங்கே நான் கீர்த்தனம் பற்றி சில வார்த்தைகள் பேச வந்திருக்கேன். இந்த கீர்த்தனங்கிறது நவவித பக்திகளில் ஒன்று. இது பகவானோட லீலைகள், பெருமைகள், குணங்கள் இதெல்லாம் இசை வடிவத்தில் புகழ்ந்து பாடுவது. நாம் எதுக்கு இந்த மாதிரி பாடணும்? பகவானை அடைவதற்கு இதுதான் சிறந்த வழி. அதாவது மற்ற யுகங்களில் கிருத்த யுகத்தில் தியானம், தவம், திரேதா யுகத்தில் யாகம், துவாபர யுகத்தில் பூஜை, இந்த மாதிரி கடுமையாக தியானம், யாகம், தவம், பூஜையெல்லாம் செய்தாதான் பகவானை அடைய முடியுமா? ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம பக்தியோடு நாம சங்கீர்த்தனம் செய்தாலே சுலபமாக பகவானை அடைய முடியுமா? இதை என்ன சொல்றதுன்னா, எல்லா தர்மங்களையும் விட நாம சங்கீர்த்தனம் செய்வதே சிறந்ததுன்னு ரிக்வேதமே சொல்றது. பத்ம புராணத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, தான் வைகுண்டத்திலோ இல்ல போகிகளின் இதயத்திலோ இல்லையா, எங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் நடக்கின்றதோ அங்கதான் தான் இருக்கிறதா சொல்றார். ஆரம்ப நாள்ல எல்லாம் பகவானை பத்தி இந்த கதைகள், இந்த இந்த அவங்க பெருமாளை பத்தின பக்தி இதெல்லாம் நாடக வடிவில், வசன வடிவில் தான் சொல்லிட்டு இருந்தா. இதனால என்ன ஆகுது, ஒரு மக்களுக்கு கேட்கறச்ச ஒரு சலிப்பு, ஒரு தூக்கம் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம கதையாக கேட்டுட்டே இல்லாமல் அது நடுநடுவில் பாடல்கள், பஜனை செய்யும்போது மக்களும் ஆர்வமாக இதெல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறா. அதனால குதூகலமாக அவங்கெல்லாம் குதித்து நாட்டியம் ஆடியும் உற்சாகமாக கேட்பார். ஸோ அப்போ அந்த நாம சங்கீர்த்தனம் செஞ்சு இது மாதிரிலாம் பண்ணுறது சுவாமிக்கும், அதாவது விட்டல்தாஸுக்கும், விட்டலனுக்கும் சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் நினச்சிக்கணும். இந்த கீர்த்தனைங்கிறது 96 வகை சிற்றிலக்கியத்தில் ஒன்றா. இதன் வளர்ச்சியே சிந்து என்னும் பாடல். பிரகலாதர், நாரதர், ராதை, மீரா, ஆண்டாள் இவெல்லாம் பகவான் மீது பாடல்கள் பாடியிருக்கா. மும்மூர்த்திகள் கீர்த்தனைகள், நாராயண தீர்த்தரோட தரங்கம், ஜெயதேவரோட அஷ்டபதி, மேலும் நாமதேவர், ஞானேஸ்வரர் இவெல்லாம் அபங்கங்கள் நிறைய பாடியிருக்கா. ஸோ அபங்கங்கள்ன்றது பகவானை புகழ்ந்து அவரை பற்றியே அனுசிந்தனையாக இருக்கிறது உங்களுக்கு அந்த அபங்கங்கள் சொல்லுவோம். இவை எல்லாமே கர்நாடக இசை, இந்துஸ்தான் இசை இதனோட அடிப்படையிலேயே பாடப்பட்டது தான். இன்றைக்கும் சீதா கல்யாணம், ராதா கல்யாணம் இதெல்லாம் இப்போ பஜனை சம்பிரதாயத்தில் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ திரு முரளிதர சுவாமிகள் வழங்கிய நாம சங்கீர்த்தனம். ஹரே ராம ஹரே ராமா, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இத இன்னும் NSMல பாடிட்டு தான் இருக்கும். இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா NSM அப்படின்னு சொல்லலாம். நெல்லை சஹஸ்ரநாம மண்டலி அதிக அளவில் நாம சங்கீர்த்தனம் செய்யும் வாய்ப்பை பல்லாயிரம் அடியார்களுக்கு மேலே கொடுத்து பயனடைய வைத்திருக்கிறது. இந்த NSM ஸ்தாபகர்களுக்கும் எங்கள் சண்மதா குருஜி திருமதி தேவி வீரமணி அம்மா அவர்களுக்கும் இந்த கட்டுரையை பேசுறதுக்கு எனக்கு உதவிய எனது சக சகோதரிகளுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம சங்கீர்த்தனம் பற்றி உங்கள் இனிமையான வார்த்தைகளுக்கு நன்றி மாலதி மேம். 3ஆம் படிநிலையான ஸ்மரணம் பற்றி நமக்கு எடுத்து கூற வருகிறார் திருமதி ராதா கோபால் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யா டீம்ல இருந்து ராதா கோபால் பேசுறேன். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது நவவித பக்தியில் ஸ்மரணம். ஸ்மரணம் என்ற சொல் சம்ஸ்கிருத சொல்லான ஸ்மிரு என்ற சொல்லில் இருந்து வருகிறது. ஸ்மிரு என்றால் நினைவு கொள்ளுதல், ஸ்மரணம் என்றால் நினைவில் வைத்திருத்தல். இது சாதாரண நினைவு அல்ல. மனத்தால் இறைவனை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பதே ஸ்மரணம். இது மனத்தால் செய்யும் பக்தி. இறைவனின் நாமம், ரூபம், குணங்கள், லீலைகள் இவை அனைத்தையும் மனதில் எப்போதும் இடைவிடாமல் தங்க வைத்திருப்பதால் தான் ஸ்மரணம் மனத்தின் பக்தி என்று சொல்லப்படுகிறது. எப்போதும் இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்ற உணர்வே ஸ்மரணம். ஸ்மரணம் நம்மை பயமின்றி வாழ கற்றுத்தருகிறது, மன அமைதியை அளிக்கிறது, துன்பத்தில் தைரியம் தருகிறது. மனத்தில் இறை நினைவு இருந்தால் துயரம் வந்தாலும் மனம் உடையாது. இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே ஸ்மரணத்தின் மிகப்பெரிய பலன். இந்த பக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யார் இதை அனுபவித்தார்கள் என்று பார்த்தாலே போதும். பிரகலாதன் குழந்தை. அவனுக்கு ஆயுதம் இல்லை, ஆதாரம் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. அவனை சுற்றி இருந்தது பயம், துன்பம், கொடுமை. ஆனால் அவனிடம் இருந்தது ஒரே ஒரு ஆயுதம். அது நாராயண ஸ்மரணம். என் நாராயணன் என்னுடன் இருக்கிறார். அதுவே அவனை காப்பாற்றியது. சபரியோ ஒவ்வொரு நாளும்
ராம சிந்தனையுடன் ராமருக்காக காத்திருந்தாள். வனவாசத்தின் போது ராமரும் லக்ஷ்மணனும் மதங்க முனிவரின் ஆசிரமம் வந்த சமயம் ராமருக்கு தான் சுவைத்து பார்த்த நல்ல பழங்களை மட்டும் வழங்கி முக்தி அடைந்தாள். சுப்பிரமணியன் ஐயர் அபிராமி பட்டர் என்று அழைக்கப்பெற்று அபிராமி அந்தாது கிடைக்கப் பெற்றதும் அன்னையின் நினைவினாலே. தாழ்ந்த குடியில் பிறந்த திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கநாதர் அருள் பெற்று அமலாதி பிரான் கிடைக்கப் பெற்றதும் ஸ்மரண பக்தியில்தான். குந்தி தேவியோ கிருஷ்ணனிடம் எப்பொழுதும் எனக்கு துன்பங்களை கொடு, துன்பம் வரும் சமயம் எப்போதும் நான் உன்னையே நினைத்துக் கொண்டிருப்பேன் என்று கூறுகிறார். பகவான் கீதையில் தாமே வாக்குறுதி அளிக்கிறார். அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் என்கிறார். நீங்கள் என்னை நினைவில் வைத்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் நானே கவனித்துக் கொள்வேன் என்கிறார் பகவான். ஸ்மரணம் நம் அன்றாட வாழ்க்கையில் எப்படி செய்ய வேண்டும் என்றால், காலையில் எழுந்ததிலிருந்து நாம் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும், நடக்கும் போது, வேலை செய்யும் போது, உணவு உண்ணும் முன், தூங்கும் முன் இறை சிந்தனையுடன் மனத்தில் வந்தாலே போதும். இதற்கு செல்வமும் தேவையில்லை, அறிவும் தேவையில்லை, சுத்தமான மனம் மட்டும் போதும். அம்மாக்கள் குழந்தையை நினைப்பது போல் இறைவனை நினைத்தால் அதுவே உண்மையான ஸ்மரணம். இந்த கலியுகத்தில் இடைவிடாது பகவானை சிந்தித்து நற்கதி அடைவோம். இந்த வார்ப்பளித்த NSMக்கும் தேவி வீரமணி மேம் அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் இறைவனை நினைப்பதற்கு அழகாக எடுத்துரைத்த ராதா மேமுக்கு நன்றிகள். நான்காம் படிநிலையான பாத சேவனம் பற்றிய கருத்துக்களை வழங்க திருமதி ரமா ஜெயச்சந்திரன் அவர்களை அழைக்கிறேன். ராம் ராம திவாகரா குழுவிலிருந்து ரமா ஜெயச்சந்திரன். பாத சேவனம் செய்வோம் பாதமதே, பாவம் போக்கிடும் பாதமதே, பக்தி தந்திட பாதமதே. பாத சேவனம் என்பது நவபக்திகளில் ஒன்றான 4வது பக்தியை குறிக்கின்றது. நாம் இறைவன் திருவடிகளை சிக்கென பிடித்து சரணாகதி அடையும் போது நம் அகந்தை அழிந்து பணிவுடன் இருக்கும் நிலையே முக்தி நிலை. நாம் முக்தி நிலை அடைய நமது புராணங்கள் வழிகாட்டும் சில நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பார்ப்போம். மகாலட்சுமி தாயார் சதா சர்வகாலமும் ஸ்ரீமன் நாராயணின் திருப்பாதங்களுக்கு சேவை செய்து அவர் அருகில் இருக்கின்றாள். இதன் மூலம் தேவி பாத சேவனத்தின் பெருமையை அறிந்து பகவானின் திருப்பாதங்களை அடையும் வழியையும் நமக்கு கூறியுள்ளார். சுதாமாவின் பண்பு மிக உயர்ந்தது. எளிமையும் பணிவும் அதன் கூட வறுமையும். இருப்பினும் சுதாமா ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்கும் வேளையில் அவரின் அருள் பார்வையும் திருவடிகளின் கடாட்சம் பெற்றாலே போதும் என்று வேண்டி நிற்கும் பொழுது அவருக்கு கிடைத்தது மகா பேரருள். நின்னை சரணடைந்தேன் என்ற மனோபாவத்தின் மூலம் அர்ஜுனர் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்கும் போது அவரது திருவடிகளின் அருகில் அமர்ந்து அவருடைய அருட்பார்வையினால் குருஷேத்திர போரில் அர்ஜுனருக்கும் பாதுகாவலனாகவும் தேரோட்டியாகவும் வந்து தர்மத்தை நிலைநாட்டி மகாபாரத போரை வெற்றியடைய செய்தார். பரதனுக்கு மிக உயரிய ராஜ பதவி கிடைத்தும் பரதன் ஸ்ரீராமபிரானின் பாதுகைகளை அரியணையில் அமர்ந்து பூஜை செய்து 14 ஆண்டுகள் அரசாட்சி புரிந்தான். பாத சேவனத்தின் உச்சத்திற்கே சென்று வாழ்ந்த பரதன் ராஜ வாழ்க்கையை விட உயரிய ஆன்மீக வாழ்க்கையில் உன் பாதத்தை சரண் அடைந்து நிம்மதி அடைந்தேன் என்று நடைமுறையில் வாழ்ந்தும் காட்டினான். வியாசர் திருவடிகளை நினைத்து நாம் குரு பூர்ணிமா அன்று குரு திருவடிகளை பூஜிக்கும் நாள். இதுவே குருவின் திருவடிகள், ஞானத்தின் வாசல். குரு பாத சேவனம் பகவத் பாத சேவனத்திற்கு கிடைக்கும் வழி. இப்படி அருமையான நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பார்க்கும் போது இறைவன் படைப்பிலே மிக உயர்ந்த படைப்பு மனித பிறவி. இதில் நாம் ஆணவம், கண்மம், மாயை எல்லாவற்றையும் வேறறுத்து இறைவன் பாத திருவடிகளை சிக்கென பிடித்து கொள்ள வேண்டும். பக்தனுக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருக்கத்தை கொடுத்து திருவடி சரணம் பெற்று முக்தி என்ற செல்வத்தையும் கொடுக்கின்றது. நம் வாழ்க்கையில் பெற்றோரை மதித்தும் குருவின் வார்த்தைகளை சிரம் தாழ்ந்து வணங்கியும் நம் மகந்தையை விட்டு பணிவுடனும் அன்புடனும் அடியார்களுக்கு சேவை செய்யும் போது மோட்ச நிலை என்ற வீடு பேறு பெறுவோ என்பதே பாத சேவனம் ஆகும்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். இறைவனின் திருவடிகளை பணிந்து எடுத்துரைத்த ரமா மேம் அவர்களுக்கு நன்றி. 5ஆம் படிநிலையான அர்ச்சனம் பற்றி தொகுத்து வழங்க திருமதி தேன்மொழி மாணிக்கம் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். ஜெயா குழுவிலிருந்து தேன்மொழி மாணிக்கம். அர்ச்சனை இறைவனை அடைய எளிய வழி. அர்ச்சனை செய்யும் போது நாம் நம் மனத்தை இறைவனின் திருவடிகளில் நிலைநிறுத்துகிறோம். அர்ச்சனை பாகுபாடின்றி இறைவனை சென்றடைய எளிதான வழி. பக்தி என்பது இறைவனிடம் மனிதன் காட்டும் அன்பின் வெளிப்பாடு. இவ்வன்பின் மூலம் ஆன்மீக உயர்நிலை அடைந்து பிறப்பு இறப்பு என்ற பந்தத்தில் இருந்து எளிதாக விடுபட முடியும். இறைவனுக்கு செய்யும் அபிஷேகம், மலர் அலங்காரம், நைவேத்தியம், தீபம், தூப வழிபாடுகள் ஆகியவற்றின் விரிவான வடிவமே ஷோடச உபச்சார பூஜை. இதில் 16 வகையான உபச்சாரங்கள் இடம்பெறுகின்றன. கலியுகத்தில் பக்தர்கள் சுலபமாக அணுக இறைவன் அச்சாவதார மூர்த்தியாக பல திருத்தலங்களில் நின்றான், இருந்தான், நடந்தான், கிடந்தான் கோலங்களில் அருள் பாலிக்கிறார். இத்திருத்தலங்கள் ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்களாகவும் நாயன்மார்கள் பாடிய பாடல் பெற்ற தலங்களாகவும் விளங்குகின்றன. அர்ச்சனை செய்வதற்காக நாமங்கள் வேத புராணங்களில் சகஸ்ரநாமமாகவும் அஷ்டோத்திரம், திரிஷதி, சதுர்விம்சதி, ஏகஸ்லோகி என்று பலவிதமாக தரப்பட்டுள்ளது. இவ்வர்ச்சனைக்கான பலவித நறுமண மலர்கள், இலைகள் பயன்படுத்துகிறோம். அனலாசுரனை வதம் செய்த விநாயகரை குளிர்வித்த அருகம்புல், பெருமாளுக்கு துளசி, சிவனுக்கு வில்வம், அம்பாளுக்கு மரு, தவனம், மரிக்கொழுந்து மற்றும் பல வாசனை மிக்க மலர்கள், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை சிறப்பு. திருப்பாவை என்னும் தமிழ் வேதத்தை நமக்கு அருளிய ஆண்டாள் தாயார் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது என்ற பாசுரத்தில் அர்ச்சனையின் சிறப்பை விளக்குகிறார். பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி என்கிறார். அதாவது பக்தியுடன் சமர்ப்பிக்கும் ஒரு இலை, பூ, பழம் அல்லது நீரையே ஏற்பதாகவும் விலை உயர்ந்த பொருட்கள் தேவையில்லை என்றும் அருளி செய்துள்ளார். பத்ரம் உடலையும், புஷ்பம் இதயத்தையும், பலம் மனத்தையும், தோயம் ஆனந்த கண்ணீரையும் குறிக்கின்றன. ஒரு துளசி இலையை அன்புடன் இறைவன் ஏற்றதை ருக்மிணி சத்யபாமா பாரிஜாத கதை நமக்கு விளக்குகிறது. அர்ச்சனை பக்தியின் உச்சமாக திகழ்பவர் வேடன் திண்ணன் ஆக இருந்து உயர்ந்த கண்ணப்ப நாயனார். பூஜை முறைகள் அறியாமல் இறைச்சியை நிவேதனமாக படைத்தாலும் தன் கண்களையே அர்ப்பணிக்க துணிந்த அவரது பக்தியை ஏற்ற சிவபெருமான் அவரை நாயன்மார்களில் ஒருவர் ஆக்கினார். அப்போது அவருக்கு வயது வெறும் 16. அதுபோல சபரி அளித்த காய்கனிகளும் கஜேந்திரன் தாமரை பெருமாளை துதி செய்ததும் சிறப்பு வாய்ந்தவை. ஒரு வேடன் சிவராத்திரி அன்று புலிக்கு பயந்து இரவு தூங்காமல் இருக்க வில்வல் மரத்தின் மீது இருந்து இலைகளை பறித்து போட அவை மரத்தடி சிவனுக்கு அர்ச்சனையாக மாறி அவனுக்கு முக்தி நிலை தந்தது. வில்வ இலைகளை இட்ட குரங்கு முசுகுந்த சோழ மன்னனாக பிறந்த வரலாறும் நமக்கு உண்டு. பெரியாழ்வார் பிரபந்தத்தில் பூச்சூடல் என்ற பாடலில் செண்பகம், மல்லிகை, பாதிரி, புன்னை உள்ளிட்ட பல நறுமண அர்ச்சனை மலர்களின் பெருமையை பாடி அருளியுள்ளார். திருவேலி மிளலையில் தாமரை கண்ணனான பெருமாள் சக்கராயுதம் வேண்டி சிவனை துதிக்கும் போது 1000 மலர்களில் ஒன்று குறைய தன் கண்ணையே மலராக அர்ச்சித்த பக்தியை மாணிக்க வாசகர் போற்றுகிறார். மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் மற்றும் பூச்சிகள் என்று பல ஜீவராசிகளும் அர்ச்சித்து வழிபட்டு இறைவனை அடைந்துள்ளன. அவற்றின் பெயராலேயே திருமயிலை, குரங்கணில் முட்டம், பட்டீசுரம், திருக்கச்சூர், திருவழிவளம், திருக்கழுங்குன்றம், திருவானைக்கா, திருநாகேஸ்வரம் மற்றும் பல கோயில்கள் இன்றும் உள்ளன. இதனால் நாம் அறிவது இறைவனிடம் முழுமையான அன்போடும் நம்பிக்கையோடும் இறைவனுக்கு செய்யப்படும் அர்ப்பணிப்பே அர்ச்சனை. அதுவே முக்தி பாதைக்கு வழி. அனைவரும் இவ்வெளிய முறையினை பின்பற்றி பேரின்ப நிலை அடைவோமாக. மேடை அமைத்து தந்த NSMக்கும் நம்மை செதுக்கும் தேவி வீரமணி குருஜி அவர்களுக்கும் சக தோழிகளுக்கும் நன்றி. சிறப்பான தொகுப்பை பகிர்ந்த தேன்மொழி மேம்க்கு நன்றி. 6ஆம் படிநிலையான வந்தனம் பற்றி கூற
வந்தனம் பற்றி கூற வருகிறார் திருமதி சுமதி ஜனனம் அவர்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். அடியன் தமிழ்நாட்டில இருந்து சுமதி ஜனார்தனம். நவவித பக்தியில வந்தனம் பத்தி பேச வந்திருக்கிறாங்க. நவவித பக்தியில சமர்ப்பணத்தையும் நமஸ்காரத்தையும் குறிக்கக்கூடியது நவவித பக்தியில வந்தனம்ன்றது. ஆத்ம நிவேதனம், ஜீவாத்மா பரமாத்மாவின் சம்பந்தத்தை சொல்லக்கூடியது. அதாவது சிரம் தாழ்த்தி கை கூப்பி வணங்குதல், உடலால் செய்யக்கூடிய ஒரு வித பக்தி தான் இந்த வந்தனம்ன்றது. நமஸ்காரத்துல அநேக விதம் உள்ளதுங்க. அது என்னன்னா, நம்ம குருவையும் பகவானையும் பெரியவங்களையும் மரியாதையோட வணங்குறத தான். அதுல ஏகாங்க நமஸ்காரம், நமஸ்காரம்ன்றது பெண்கள் மட்டும் செய்யறது அஷ்டாங்க நமஸ்காரம், அடி பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், இது எல்லாமே வந்தனம் பக்தி. வந்தனத்துக்கு உதாரணமா நாம சொல்லணும்னா விபீஷ்ணரை சொல்லலாங்க. எப்படின்னா, விபீஷ்ணர் தன் மனைவி, மக்கள், ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமா நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதங்கள்ல சரணடைகிறாரு. அது எனக்கு ஏன்னா ராவணனோட குற்றங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அவர்கிட்ட வந்தனம் செய்ததால அவர் ராமர் அவருக்கு அருள் சொல்லிட்டாரு. அதே போலதான் காரைக்கால் அம்மையார், அவங்கள நம்ம வந்தனத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம். எப்படின்னா, அவங்க மிக சிறந்த சிவபக்தை. அவங்க கைலாய மலைக்கு செல்லலான்னு சொல்றாங்க. அப்ப அந்த மலையில தன் பாதம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன் தலையாலேயே அந்த மலையை கிடக்குறாங்க. அது அவங்களோட சிறந்த வந்தன பக்திக்கு உதாரணங்க. அதுக்கப்புறம் மகாபாரதத்துல நம்ம எடுத்துக்கலாம்னா நம்ம திரௌபதிய சொல்லலாம். என்ன துச்சாதனன் அவங்க சேலையை துகிலி உடிக்கும் போது திரௌபதி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம மார்போட இறுக்கி அந்த இரு கைகளாலையும் அந்த சேலையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவையில இருக்கிற எல்லா பெரியவங்களையும் பஞ்ச பாண்டவர்களான அவங்க 5 கணவர்மார்களையும் உதவிக்கு அழைச்சாலும் யாரும் முன் வரல அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 2 கரங்களையும் தூக்கி தலைக்கு மேல உயர்த்தி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவங்க மனசார அழிச்சதும் அந்த நேரத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவங்களுக்கு அவங்களோட துக்கத்தை போக்குறாரு. அவங்களுக்கு அவங்கள காப்பாத்துறாங்க, அந்த சங்கடத்துல இருந்து அவங்கள காப்பாத்துறாங்க. அதே போல உத்தரைய எடுத்துக்கலாங்க. உத்தரையோட கர்ப்பத்தை அழிக்கிறதுக்கு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவுறாங்க. அதுக்கு உத்தரை ஸ்ரீ கிருஷ்ணனை மனதார கைகூப்பி வணங்கி வேண்டினதால அந்த சங்கடத்துல இருந்து அவங்கள காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாபெரியவாளோட ஒரு வந்தனம் பற்றிய ஒரு சின்ன ஸ்லோகங்க. பங்கையத்தால் பணிந்து வந்தனம் செய்வோம், அங்கவர் தொழுது நின்றார், இறையை பற்றி நின்றார். இது மகா பெரியவாளின் ஸ்லோகமாகும். அதுக்கப்புறம் திருப்புகழ்ல அருணகிரிநாதர் அருளிய வந்தனத்திற்குரிய முருகனை போற்றும் புகழ்பெற்ற பாடல் விந்ததில் ஊறி, திருச்செந்தூர் திருப்புகழ் ஆகும். இது நோய்கள் மற்றும் களி தீர்க்கும் வல்லமை கொண்டது. இந்த சரீரம் இறைவன் கொடுத்தது, எனவே உடலோடு என் உள்ளத்தையும் உனக்கு அளித்தேன் என்று கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக இறைவனை வணங்குதல் எளிமை பணிவையும் முழுமையான பணிவையும் உடல் மனத்தால் செய்யும் வழிபாடுதான் இந்த வந்தனம். இப்போ நம்ம இன்னைக்கு நடந்ததை எடுத்துக்கிட்டாவே எல்லாரும், எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்ததுமே கை கூப்பி வணக்கம் தெரிவிச்சுதான் ஆரம்பிச்சாங்க. முடிக்கும் போதும் கை கூப்பி வணங்கிதான் முடிச்சாங்க. இதுவே ஒரு சிறந்த உதாரணம்ங்க வந்தனத்துக்கு. அடியேன் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வணக்கம். நமது ஆணவம் நீங்கி இறைவனை முழு மனதுடன் வணங்குதல் பற்றி அழகாக கூறிய சுமதி மேம்க்கு நன்றி. 7ஆம் படிநிலையான தாசியம் பற்றிய கருத்துக்களை வழங்க திருமதி ஆர்த்தி கோவிந்தன் அவர்களை அழைக்கிறேன்.
அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். நவவித பக்தியில தாசிய பக்தி பற்றி ரவி குழுமம் சார்பில் நான் பேச வந்திருக்கேன். தாசிய பக்தி அப்படின்னா என்ன? கடவுளை எஜமானராகவும் தன்னை அவருடைய அடியவனாக உணர்வது. இவங்களுடைய ஒரே குறிக்கோள் கடவுளுக்கு சேவை செய்வதுதான். தாசிய பக்தி இருப்பவங்க இறைவனை தனது தாயாகவும் தந்தையாகவும் மற்றும் எல்லாம் இறைவனே என்றும் தான் அவனது குழந்தை என்றும் அவனுக்கு கைங்கரியம் செய்யவே தான் பிறவி எடுத்திருப்பதாகவும் நினைப்பாங்க. தாசிய பக்திக்கு உதாரணமா யார சொல்லலாம்? நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹனுமான மிகச்சிறந்த உதாரணமா நான் சொல்லுவேன். அவருடைய சக்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரியனை விழுங்கக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் நிறைஞ்சவர் அவரு. அஷ்ட சித்திகளும் கைவர பெற்றவர் அவரு. ஆனா ராமருக்கு பணிவிட செய்வதையே தன்னுடைய பாக்கியமா நினைச்சவரு. ராமருடைய சந்தோஷத்துக்காகவே, அவருடைய சந்தோஷமே அவருடைய ஒரே நோக்கம். அவருடைய செயல்கள் எல்லாமே ராமருக்காக மட்டுமே இருந்தது. ராவணனை வென்ற பிறகு சீதை ராமர் கிட்ட கேட்டாங்களாம், ஹனுமானுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னுட்டு. ராமர் சொன்னாராம், ஹனுமனுடைய பக்திக்கு நான் எது கொடுத்தாலும் ஈடாகாது, அதனால நான் என்னையே அவனுக்கு தரேன்னு சொல்லி ஹனுமாரை கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். மானிட பிறவி எடுப்பதனுடைய நோக்கமே நம் மோட்சம், அதாவது வீடு பேர் அடைவதுதான். நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, பாவம் செய்யக்கூடாது, புண்ணிய செயல்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னுட்டு நம்மள சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. ஆனா பாகவதத்துல சொல்லி இருக்கு, புண்ணிய செயல்கள் மட்டுமே செய்தால் கூட பிறவிகள் நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். எப்ப பாவ கணக்கு பூஜ்யம் புண்ணிய கணக்கும் பூஜ்யம் ஆகின்றதோ அப்பதான் நான் இறைவனை நம்ம இறைவனை அடைய முடியுமா? உடனே நமக்கு கேள்வி வரும், அப்ப எப்பதான் நாம இறைவனை அடைய முடியும் அப்படின்னுட்டு. அதுக்கு விடையும் பாகவதத்திலே சொல்லி இருக்கு. நாம் எந்த செயல் செய்தாலும் நான் இதை செய்யல, நாராயணுக்காக செய்யறேன் அப்படின்ற மனநிலை செய்யணுமா. அப்படி செய்தா நமக்கு பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல, நம்ம ஈஸியா இறைவனை அடைஞ்சிட முடியும். அப்ப நம்ம செயல்கள் எல்லாமே சேவையா, அதாவது தாசிய பக்தியா மாறிடும். நாமளும் இறைவனை அடைஞ்சிடலாம். நாம் அனைவரும் அடியவனா இருந்து செய்யற செயல்கள் எல்லாமே அவனுக்குத்தான் அப்படிங்கிற மனநிலை செய்து இந்த பிறவி பெருங்கடலை கடக்க இந்த தாசிய பக்தி மிக சிறந்த வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நாராயணனுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். அகங்காரத்தை அழித்து இறைவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து பக்தி செய்வதை பற்றி அருமையாக பேசிய ஆர்த்தி மேம்க்கு நன்றிகள். 8ஆம் படிநிலையான சக்கியம் பற்றி தன் கருத்துக்களை பகிர திருமதி ஆனந்தவல்லி குணசேகரன் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி குணா மித்ரா டீம்ல இருந்து பேச வந்திருக்கேன். பக்திங்கிறது ஒரு சக்தி, அதை பல விதத்துல வெளிப்படுத்தலாம். அந்த சக்தி நம்மள தெய்வீகத்தோட கொண்டு போய் சேர்க்குது. அதனால நம்ம எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும்ன்ற தைரியத்தை நமக்கு அது கொடுக்குது. உண்மையான பக்திங்கிறது பெரிய நம்பிக்கை. பகவான்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 9 விதமான பக்தி முறைகள் இருக்கு. இதுல நான் பேச போறது சக்கிய பக்தியை பத்தி. சக்கிய பக்திங்கிறது ஒரு அற்புதமான பக்தி. அது பகவானை நம்ம நண்பனா நினைச்சு பக்தி பண்றது. இதுல பகவான்கிட்ட நம்மளோட உடம்பு, மனசு, ஆன்மா, அப்புறம் வாழ்க்கையோட இன்பம் துன்பம், இது மாதிரி எல்லா பொறுப்பையும் முழுசா நம்பிக்கையோட அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கவலையே இல்லாம நீதான் கதின்னு அப்படின்னு நிம்மதியா இருக்கிற ஒரு பெரிய ஆன்மீக நிலைதான் இந்த சக்கிய பக்தி. இப்படி இருக்கிறதால நமக்கும் பகவானுக்கும் இடையில யாருமே தேவைப்படுறது இல்ல. சக்கிய பக்திங்கிறது எந்த பலனும் எதிர்பார்க்காத ஒளியுமறைவில்லாத பக்தி. இதுக்கு உதாரணமா ராமற்ற குஹனும் சுக்ரீவனும் விபீஷ்ணனும் அனுமனும் வச்சிருந்த பக்திய சொல்லலாம். அவங்க நட்பா பழகி பக்தி பண்ணாங்க. அதே மாதிரி உத்தவருக்கு கிருஷ்ணர்கிட்ட இருந்த பக்தின்றது 2 பேரையும் வேற வேறன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. குசேலர் கூட சின்ன வயசு நண்பரா இருந்த கிருஷ்ணரை எப்பவும் நினைச்சிட்டே இருந்தாரு. அவ்வளவு வறுமையிலையும் கூட குசேலர் அவர்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, பக்தியையும் நம்பிக்கையை மட்டுமே வச்சிருந்தாரு. அதனாலதான் குசேலர் கொண்டு வந்த ஒரு பிடி அவளை சாப்பிட்டுட்டு அவருக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுத்தாரு. இன்னைக்கும் நம்ம அவள்னு நினைச்சாலே குசேலர் கிருஷ்ணர் நட்பு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும்.
ஆழ்வார்கள் கூட சக்கிய பக்தியோட இருந்திருக்காங்க. பெரியாழ்வார், நம்மாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார் இவங்கெல்லாம் பகவானோட பேசுறது, விளையாடுறது, உரிமையோட சண்டை போடுறது அப்படிங்கிற மாதிரி நட்போட பக்தி பண்ணி நிறைய பாடல்லாம் பாடியிருக்காங்க. பகவானோட பக்தர்களை கூட அவங்களோட நண்பர்களா நினைச்சு அவங்களுக்கு சேவை செஞ்சாங்க. இது கூட ஒரு விதமான சக்கிய பக்தி தான். பெருமாளை வெறும் சக்தியா கருதாம கஷ்டத்துல துணை நிக்கிற தோழனாவும் நினைச்சிருக்காங்க. இதையெல்லாம் விட அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட வச்சிருந்த நட்புக்கு ஈடு இணையே இல்ல. அத பத்தி சொல்ல வார்த்தையே இல்ல. அர்ஜுனர் கிருஷ்ணரோடையே சாப்பிட்டு தூங்கி பேசி பழகின நட்புங்கிறது அளவே சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப பெரிய மிக உயர்ந்த நட்பு. அதனாலதான் கிருஷ்ணருக்கு அர்ஜுனர் நண்பராகவும் இருந்தாரு, வழிகாட்டவும் இருந்தாரு. மகாபாரத போர்ல அர்ஜுனருக்கு தேரோட்டியாவும் இருந்து தர்மத்தை நிலைநாட்டினாரு. அந்த அளவுக்கு அவங்க நட்பு இருந்தது. அர்ஜுனரையும் கிருஷ்ணரையும் ஆன்மாதான் ரெண்டு, ஒரே மனசு ஒரே இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்பாலதான் பக்தி ஞானத்தை கொடுக்கிற, நமக்கு நல்ல வழிகாட்டியா இருக்கிற பகவத்கீதைன்ற நூல் நமக்கு கிடைச்சிச்சு. ஆன்மாவுக்கு அழிவு இல்ல. பலனை எதிர்பார்க்காம, பற்று இல்லாம, மனசு அமைதியா இருந்து பகவான நண்பனாகவும் நினைச்சு பக்தி செய்து நம்ம சரணாகதி அடைவோம். நாமும் பகவத்கீதா படி வாழ்ந்து காட்டுவோம். இவ்வாய்ப்பினை வழங்கிய குருஜி அவர்களுக்கும் NSMக்கும் எமது குழுவினருக்கும் என் நன்றியையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ராம் ராம். நன்றி, வணக்கம். இறைவனிடம் அச்ச உணர்வு இல்லாமல் தோழமையுடன் அன்பு செலுத்துவதை பற்றி அன்பாக எடுத்துரைத்த ஆனந்தவல்லி மேம்க்கு நன்றிகள். 9ஆம் படிநிலையான ஆத்ம நிவேதனம் பற்றி விளக்க வருகிறார் திருமதி மீனாட்சி மாணிக்கம் அவர்கள். ராம் ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். நவவித பக்தியின் 9வது நிலை ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் என்பது இறைவனின் திருவடிகளில் நம்மை முழுமையாக ஒப்படைக்கும் சரணாகதி நிலையாகும். முழுமையான சரணாகதினா என்ன? நாம இறைவனிடம் எதையுமே எதிர்பார்க்காம, உதாரணத்துக்கு சொல்லணும்னா பல பேர் மோட்சம் அடையணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம முக்தி அடையணும்னு கூட நினைக்காம, நான், எனது, எனக்கென என்ற எண்ணங்கள் சிறிதும் இல்லாமல் நமது உடல், மனம், நமது செயல், அந்த செயலின் பலன் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதே ஆத்ம நிவேதனம். இது பக்தி மார்க்கத்தின் உச்சநிலை. ஆத்ம நிவேதனத்துக்கு எடுத்துக்காட்டாக பலர் வாழ்ந்திருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஒரு சில பற்றி பார்ப்போம். முதலில் மாணிக்கவாசகரை பற்றி தனி குறிப்புகள் ஏதும் அதிகம் இல்லைனாலும் அவரது திருவாசக தொகுப்பின் 51 பதிகங்களிலும் எந்த ஒரு இடத்திலும் தன்னை அவர் முன்னிறுத்திக் கொள்ளவில்லை. தன்னை தாழ்த்திக் கொள்வது கூட ஒரு சமயம் வேஷமாகி போய்விடுமோ என்று கலங்கினார். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லோமும் குன்றே அணையாய் என்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டு, என்தோர் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று ஆத்ம நிவேதனத்தை குறிப்பால் உணர்த்துகிறார். தில்லை மூவாயிரவர் பாட்டிற்கு பொருள் விளக்கம் கேட்ட பொழுது கூட இறைவனே அதன் பொருள் என்று கூறி அவருடன் இரண்டர கலந்து விடுகிறார் மாணிக்கவாசகர். ஆத்ம நிவேதனத்தின் முழு பொருள் இவர்தான். அடுத்ததாக ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் ஒருபோதும் நான் உன்னை சரணடைகிறேன் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்ததில்லை. பெருமாள் தன்னை ஏற்க வேண்டும் என்று அவர் கெஞ்சவில்லை. மாறாக இறைவன் தன்னை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் தான் அவனுக்கே உரியவள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே அவளது மூச்சாக இருந்தது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தளம் பற்ற தனா கண்டேன் தோழினான் என்று அவளது கனவுகள் கூட ஸ்ரீ ரங்கநாதருடன் இணையும் கல்யாண கோலமாகவே இருந்தது. சூடிக் கொடுத்த சுழற்கொடியாய் அவள் இருந்தது கூட தன்னில் இறைவனை கண்டதாலேயேதான். இவ்வாறு பக்தி மார்க்கத்தினால் ஆண்டாள் அரங்கருடன் கலந்தாள் என்றால் அது எத்தனை பெரிய பாக்கியம். மகாபாரதத்தில் வரும் விதுரர் கிருஷ்ணார்ப்பணம் மட்டுமே தனது வாழ்வென கொண்டவர். கௌரவர்கள் சபையில் சூழ்நிலை கைதியாக அவர் இருந்தபோது கூட அத்தனை செயல்களையும் கிருஷ்ணருக்கே அவர் அர்ப்பணித்து விட்டதால் தான் அதர்மம் புரிவதிலிருந்து காக்கப்பட்டார். காரைக்கால் அம்மையாரும் ஆத்ம நிவேதனம் என்ற உறுதியான பக்தியால் தன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்தவர். ஆத்ம நிவேதனம் என்பது சொல்லால் விவரிக்க முடியாத ஒரு அனுபவ நிலை. இறைவனிடம் எதையும் வேண்டாமல் தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் உயர்ந்த பக்தியின் வடிவமே அது. இந்த உன்னத நிலையை அடைய நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் நம்ம குருவின் வழிகாட்டின்படி நடந்து நமது எண்ணம், செயல், வாழ்க்கை
அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதே நமது பக்தியின் இலக்காக இருக்க வேண்டும். அத்தகைய ஆத்ம நிவேதன நிலையை அடைய இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மகா பெரியவா சரணம். பெரியவாளுக்கே அர்ப்பணம். நன்றி. ராம் ராம். ஆத்மார்த்தமான சரணாகதி பற்றி அழகாக புரிய வைத்த மீனாட்சி மேம்க்கு நன்றிகள். பலவித நவவித பக்தியின் படிநிலைகளை விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக இதை எவ்வாறு நெல்லை சகஸ்ரநாம மண்டலியில் மற்றும் ஷண்மதா வகுப்பிலும் கடைபிடிக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்ட வருகிறார் திருமதி ஹேமபிரியா வெங்கடேசன் அவர்கள். மண்பனா பவமத் பக்தோ மத் யாஜுமாம் நமஸ்குரு. என்னை நினை, என்னிடம் பக்தியுடன் இரு, உன் வாழ்வையே வழிபாடாக மாற்று என்று மேற்காணும் கீதையில் சொன்ன முறையை நவபக்தி நடைமுறையும் உணர்த்துகிறது. நான் ஹேமபிரியா, பாஸ்கரா குழுவிலிருந்து. இதற்கு முன் பேசிய என் சகத்தோழிகள் விரிவாக நவபக்தியை பற்றி கூறினார்கள். சனாதன தர்மத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது நமது நெல்லை சகஸ்ரநாம மண்டலி. இதனை மண்டலியின் பல்வேறு செயல்பாடுகளின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பண்டிகை காலங்களிலும் முக்கிய விழா காலங்களிலும் புகழ்மிக்க ஆளுமைகளை கொண்டு, எடுத்துக்காட்டாக ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமிகள் அவர்கள், டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள், திருமதி விசாகா ஹரி அவர்கள் மற்றும் பலரது உபன்யாசங்கள், சொற்பொழிவுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் இருக்கும் இடத்தில் இருந்தே கேட்பதற்கு ஏதுவாக NSM ஸ்ரத்தையோடு ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக அதனை நடத்தி வருகிறார்கள். இது சிரவண பக்திக்கு சான்றாகும். அதேபோல் நமது ஷண்மதா வகுப்பில் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் போன்றவற்றை பயிலும் போது அதற்குரிய விளக்கங்களுடன் கதைகளையும் கேட்டு தெரிந்து கொள்வது சிரவண பக்தியே. பலரும் அறிந்துள்ள தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை கற்பிப்பதோடு மட்டுமில்லாமல் வெகு சிலரை அறிந்துள்ள சம்பிரதாய பஜன் என்கிற அரிய வகை பஜனை பாடல்களையும் ராகத்துடன் நமது மண்டலியில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது கீர்த்தன பக்தி முறைக்கு எடுத்துக்காட்டு. நமது ஷண்மத வகுப்பிலும் தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் போன்றவற்றை ராகத்தோடு நாம் கற்றிருக்கிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மையே. நமது உள்ளார்ந்த பக்தியை கடவுளிடம் செலுத்துவதே பக்தி மார்க்கத்தினை அனுசரிக்கும் ஒரு சனாதனியின் குறிக்கோளாகும். இக்கருத்தையே மண்டலி தொலைநோக்கு பார்வை கொண்டு செயல்படுத்தி வருகிறார்கள். இவ்வாறு சொற்பொழிவுகள், கதைகள், உபன்யாசங்கள் கேட்ப வைப்பதன் மூலமாகவும், பக்தி பாடல்களை பாட இயலாதவர்களை பாட வைக்க செய்வதன் மூலமாகவும், தினந்தோறும் அனைவரும் காலை மகாமந்திரம் சொல்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதன் மூலமாகவும் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் ஆகிய பக்தி முறையை வளர்த்து நமக்குள் கடவுள் நம்பிக்கையை வலுப்படுத்த NSM உதவுகிறது. மேலும் பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம் ஆகிய மூன்றும் சகுணமூர்த்தியிடம் நமது தொடர்பை வலுப்படுத்துகிறது. இதற்கு உதாரணமாக நமது ஷண்மதா வகுப்பில் கானாபத்தியம், கௌமாரம், சைவம் ஆகிய பிரிவில் நாம் கற்றுக்கொண்டவற்றை அந்தந்த தொடர்புடைய தலங்களுக்கு சென்று சமர்ப்பணம் செய்வதற்கு உறுதுணையாக இருந்துள்ளது நமது மண்டலி. அவ்வாறு சமர்ப்பணம் செய்யும் போது பாராயணத்தை பார்க்கின்ற, கேட்கின்ற மக்கள் அதில் ஈர்க்கப்பட்டு ஆர்வத்துடன் வந்து கற்றுக்கொள்ள ஆசைப்படுவதையும் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். பக்தி என்பது நம்மை இறைவனிடம் ஒப்படைக்கும் நம்பிக்கை. இன்றைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்வில் நவபக்தியினால் நமது வாழ்க்கை அன்பு, அமைதி மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகவே மாறியுள்ளது. பக்தி வாழ்வாயின் வாழ்வு அருளாய் மலரும். அகந்தை அழிந்தால் அருள் நிறையும், அருள் நிறைந்தால் வாழ்வு நிறையும். இத்தகைய நிறைவான வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு NSM மிகவும் உறுதுணையாக உள்ளது. இதில் நாமும் ஒரு உறுப்பினராக உள்ளோம் என்பது பெருமையடைய செய்கிறது. மண்டலி அமைத்துள்ள தளத்தில் ஷண்மதங்களை கற்றுக்கொண்டு வருவது நமக்கு மேலும் பெருமையாக உள்ளது. இத்தகைய பெருமை மிகு தருணத்தில் NSM மண்டலிக்கும் எங்கள் குருஜி அவர்களுக்கும் அனைவரது சார்பில் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஸ்ரீராம். என்னை ஒரு ஆத்மார்த்தமான சேவை. நாம் அனைவரும் நெல்லை சகஸ்ரநாமம் மற்றும் ஷண்மத வகுப்பில் பயிலும் பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம். நன்றி ஹேமபிரியா மேம்.
நவவித பக்தியின் கருத்தரங்கு முடிவுரை வழங்க திரு மாணிக்கம் சிவலிங்கம் அவர்களை அழைக்கிறேன். ராம் ராம். இதுவரை நம்ம 9 பக்தியோட 9 படிநிலைகள் பற்றி அழகா எடுத்துக்காட்டோட எடுத்து சொன்னாங்க. இந்த பக்தியின் சிறப்ப எளிமையா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்ன அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஸோ இப்போ உங்க சொன்னதெல்லாம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணு நல்லாவே புரிஞ்சிருந்திருக்கும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இந்த 3 விதமான படிநிலையும் நமக்கு கடவுள் மேல உள்ள நம்பிக்கைய உறுதிப்படுத்துற மாதிரி அமையும். அதே மாதிரி பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், இது அதுக்கு அடுத்த படிநிலைகள். இது 3 என்ன பண்ணும் அப்படின்னா கடவுள் கூட நமக்கான தொடர்பை வலுப்படுத்தும். அப்புறம் கடைசியா வர்ற தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இந்த 3 படிநிலைகளும் மிக உயர்ந்த நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு போகும். ஸோ இதுதான் நமக்குள்ள இருக்க பக்தியை மேம்படுத்தி இந்த பிறவி பெருங்கடலை தாண்டறதுக்கு நமக்கு ஒரு சாதனமா இருக்கக்கூடிய ஒரு படிநிலை. சரி, இதெல்லாம் அழகா சொன்னாங்க. நம்ம இப்ப இது என்ன கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலாமா? ஸோ பக்தியோட தாற்பயம் தான் என்ன? ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த உலகத்துல இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு 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 பொருள் வாங்குறோம்னா கூட அதுக்கு ஒரு மேனுவல் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கான மேனுவல் யாரு கொடுத்துருக்கா அப்படின்னா கீதாச்சாரியன் பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு மேனுவல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் வாயிலாக நம்ம இந்த பக்தியோடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சம்சார பந்தத்துல சுழன்று கொண்டிருக்க ஒவ்வொரு ஜீவாத்மாவோட இலக்கு என்ன? இந்த பந்தத்துல இருந்து விடுபட்டு இறைவனை அடைகிறது தான் இலக்குன்னு நம்ம தெரிஞ்ச யாரை கேட்டாலும் ரொம்ப எளிமையா சொல்லிடுவாங்க. ஆனா இந்த பந்தத்துல இருந்து விடுபடுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அப்போ இதுல இருந்து விடுபடுறது எப்படி அப்படின்னா இந்த சூழ்நிலையில தான் நமக்கு அந்த கீதை அப்படிங்கிற அந்த மேனுவல் நமக்கு கை கொடுக்குது. இதுல கீதையில கண்ணன் இதுக்கான வழிமுறைகளை ரொம்ப தெளிவா நமக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? நாம் இந்த உடம்பல்ல, ஜீவாத்மா அப்படிங்கறத சொல்றாங்க. நிறைய பேருக்கு இதுவே ஒரு மயக்கம், ஒரு கன்ஃபியூஷன். அத முதல்ல அவர் தெளிவா சொல்லிடுறாரு. நாம் உடம்பல்ல, நாம் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? அந்த ஜீவாத்மாவுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஜீவாத்மா சேர்க்கக்கூடிய கர்மங்களை பத்தி சொல்றாரு. இப்படி நம்ம அனாதி காலமா நம்ம சேர்த்து வச்சிருக்க கர்மத்தினால எப்படி இந்த பிறப்பு இழப்பு சுழற்சியில நம்ம உழன்று கொண்டிருக்கிறோங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரே என்ன சொல்றாரு? இந்த சுழற்சியில இருந்து விடுபடுறதுக்கான மார்க்கங்களையும் காட்டுறாரு. எத்தனையோ மார்க்கங்களை காட்டுறாரு. கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம், பக்தி மார்க்கம், இப்படின்னு நிறைய மார்க்கங்களை காமிக்கிறாரு. ஆனா இது எல்லா மார்க்கங்களையும் காமிச்சாலும் கடைசியா அவர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு? அர்ஜுனா, நீ என்னை சரணடை, இதுல இருந்து நீ முக்தி பெறுவாய் அப்படிங்கிறாரு. அது என்ன முத்தாய்ப்பா என்ன சொல்றாரு? நம்மளுடைய பகவத்கீதையோட கடைசி இதுல என்ன சொல்றாரு? கடைசி கட்டத்துல என்ன சொல்றாரு? மாம் ஏக்கம் சரணம் ரஜ, நான் மட்டுமே உனக்கு வழி, நீ என்னிடம் சரணடை, நான் உன்னை காக்கிறேன் அப்படிங்கிறாரு. இத வாசுதேவ பரா வேதா, வாசுதேவ பரா மகாஹா, வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியாஹா, வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபக, வாசுதேவ பரோ தர்மோ, வாசுதேவ பராகதிஹி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம அறிவோட இறுதியான இலக்கு என்ன அப்படின்னா ஸ்ரீமன் வாசுதேவன். வேதமும் இதைத்தான் இலக்கா வச்சிருக்கு. வேதத்தோட இலக்கும் பகவான் தான், வாசுதேவன் தான். ஸோ நாம் செய்யற யோகம், கர்மம், செயல்கள், தபஸ், ஞானம், நம்ம
சம்பாதிக்கிற ஞானம் எல்லாமே என்ன அப்படின்னா அவனுடைய திருவடி நிழல் மட்டும்தான். ஸோ இது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு கதின்னு இருக்கணும். ஸோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அவனை அடையிறதுக்கான மார்க்கங்கள் எத்தனையோ நமக்கு சொல்லி இருந்தாலும் ஸோ அதுல பக்தியுடைய சிறப்பு அபரிவிதமானது. நமக்கு முன்னாடி பேசினவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, யுகங்கள் தோறும் எப்படி பக்தி செய்யணும். அப்படி அது பக்தி செய்யறப்போ இந்த கலியுகத்துக்கான தர்மம் என்ன, கலியுகத்துக்கான பக்தி மார்க்கம் என்னங்கிறத சொன்னார், நாமஸ்மரணை. ஸோ கடவுளுடைய சிந்தனம் இருந்தாலே நமக்கு எளிமையா அந்த பக்தி நமக்கு கைகூடும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சொன்னாங்க. இப்போ கீதாச்சாரியன்னு அதுதான் சொல்றாரு. எத்தனையோ மார்க்கங்கள் காமிச்சாலும் இந்த எல்லா மார்க்கமும் எல்லா மார்க்கத்துக்கும் சிகரமா இருக்கக்கூடியது பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தின் ஒன்று நாளையே நம்மளோட இலக்கை ஈஸியா அடைய முடியும் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. அதைத்தான் மாமேகம் சரணம் ரஜன் சொன்னாருன்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அர்ஜுனன் அந்த பரிபூர்ண ஞானத்தை கிடைக்கப்பட்ட பின் அவர் அர்ஜுனன் பகவானிடம் சரணடைகிறாரு. சரணடைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு கண்ணன் தன்னுடைய விராட் ஸ்வரூபமான விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்கிறாரு. அந்த விஸ்வரூப தரிசனத்துல கண்ணன் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா தானே அனைத்தும் அப்படிங்கறத உணர்த்துறாரு. அவருக்கான வெவ்வேறு ரூபங்களை காமிக்கிறாரு. தான் எப்படி அரூபமாவும் ரூபமாவும் இருக்கிறேன்னு காமிக்கிறாரு. அப்படி இறைவன் நமக்கு அநேக ரூபமா இருக்கிறதா காமிக்கிறாரு. ஸோ அதனால நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்தின் மேல இஷ்டம் இருக்கும். ஸோ அப்போ எந்த ரூபத்தை இது பண்ணினாலும் கடைசியா எல்லாம் நானே அப்படின்னு அந்த இடத்துல அவர் காமிக்கிறாரு. ஸோ இறைவன் அநேக ரூபன் சொல்லியாச்சு. அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த கண்ணன் கடைசியா அவனுக்கு விராட் ஸ்வரூபம் காமிச்சாச்சு. இப்போ இதுல சிலருக்கு ஒரு நினைப்பு வரலாம், எனக்கு இந்த ரூபம் பிடிச்சிருக்கு, இது நல்லா, இதுதான் பெட்டர், ஸோ அப்படின்லாம் வரும். ஸோ அப்போ ஆனா இறைவன் தனக்கான இதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை அப்படிங்கறத தெளிவா சொல்றாரு. எல்லாம் நானே. ஆறு எங்க தோன்றினாலும் அது கடலை நோக்கி தான் வந்தாகணும். இது பெருசு அது பெருசுன்னு கிடையாது. எல்லாத்துடைய இலக்கும் அது ஒண்ணு, கடலை தேடி வர்றது ஒண்ணுதான். அது மாதிரி நம்மளோட பக்தி எந்த ரூபத்துக்கானதாக இருந்தாலும் கடைசியா அது அந்த இறைவனை சரணடைதல் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி வரணும் அப்படிங்கிறது தான் அதோட இலக்கு. நம்மளோட சனாதன தர்மம் ரொம்பவே சௌஜன்யமானது. நமக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதைத்தான் நீ பின்பற்றணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. அதுக்கு ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம சரியான புரிதல் இல்லாததுனால நம்ம தவறா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு இதனாலதான் வழிபாட்டு முறைகள் நிறைய சிதறி போய் பலவேறு வழிபாட்டு முறைகள் தோற்றம் பெற்று சின்ன சின்ன பிரிவுகளா இருந்தது. அப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் திருப்பி நம்ம எல்லாரையும் ஒரு சரியான பாதையில கொண்டு போறதுக்காகவும் ஞான சூரியனா நம்மளுடைய ஆதிசங்கரர் அவதாரம் பண்ணாரு. அவர் இந்த பக்தி முறைக்கான வழிபாட்டு முறைகள் எப்படி சிதறி கடந்ததோ அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நமக்கு 6 விதமான பக்தி முறைகளா சனாதன தர்மத்தை நெறிமுறைப்படுத்தினாரு. நமக்கு இந்த ஷண்மதம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை காமிச்சாரு. அதனாலதான் நம்ம இந்த ஷண்மத ஸ்லோகங்கள் அப்படின்னு நம்ம படிக்கிற இந்த இது அவர் காட்டின அந்த மார்க்கத்துல நம்ம பயணம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா நமக்கு இங்க அமைஞ்சது. இந்த ஷண்மத ஸ்லோகத்துல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு நான் சான்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு முன்னாடி பேசின அத்தனை பேருடைய பேச்சையும் நீங்க கேட்டீங்க. ஸோ அந்த பேச்சுல அவங்களுடைய சிந்தனை எப்படி விஸ்தீரணமாயிருக்கு, அவங்களுடைய இது எண்ணங்கள் எப்படி விரிவடைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த கிளாஸ் எப்படி கை கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்களோட பேச்சே ஒரு பெரிய சான்றிதழ். இது இந்த கருத்தரங்க ஆரம்பிக்கிறப்ப நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்தை சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும். இந்த கிளாஸ் எப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். இந்த பக்தி நம்ம கற்றுக்கொண்ட நம்ம இந்த வகுப்பு மூலமா நம்ம கற்றுக்கொண்ட இந்த பக்தி சிறக்கிறதுக்கு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பெரிய வாழ்க்கை அர்ப்பணம். ராம் ராம்.
நவவித பக்தி பற்றி சிறப்பான தொகுப்பை வழங்கி எங்கள் சிந்தனையை தெளிவாக்கினீர். நன்றி சார். நெல்லை சகஸ்ரநாமம் உருவாக காரணமாக இருந்தவர்களும் இன்றளவும் வானுயர்ந்த தூண்களாக விளங்கும் திரு சிதம்பரநாதன் ஐயா அவர்கள், திரு தனுஷ்கோடி ஐயா அவர்கள், திரு சுப்பையா ஐயா அவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆசைகள் இந்த நன்னாளில் நாம் பெறுவோம். வாருங்கள் சிதம்பரம் ஐயா, ஓரிரு வார்த்தைகள். எல்லோருக்கும் நமஸ்காரம். கேமரா ஓபன் ஆக மாட்டேங்க மேடம். பரவாயில்லைங்க ஐயா. இல்ல நான் வேணா வெளியே போயிட்டு திரும்ப வந்து வேணா பார்க்கவா? சரி வாங்க, சரி வாங்க ஐயா. மேம் சுப்பையா சார் வந்திருக்காருங்களா? இருக்காருமா? எஸ் மேம். ஐயா மேடம் ஓபன் ஆக மாட்டேங்க மேடம். பரவாயில்லைங்கய்யா, பரவாயில்லைங்கய்யா, அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நமஸ்காரம். ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் வந்து ஒரு ஒரு மனசுல எனக்கு வந்து ஒரு வருத்தம் ஆயிட்டு. என்னன்னு கேட்டா, மேடத்திட்ட நம்ம சொல்லிருக்கலாமே, இந்த சண்மத இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கங்களை வந்து நம்ம எல்லா என்எஸ்எம் ஸ்டூடெண்ட்டும் கேட்குற மாதிரி நம்ம இந்த கிளாஸை நடத்திக்கலாமோ அப்படின்னு இதை நம்ம ஏன் மேடத்திட்ட சொல்லியிருக்க கூடாது? இவ்வளவு அருமையா, இவ்வளவு திறமையா, எவ்வளவு இவங்களை வந்து உருவாக்கி இருக்கிற அந்த ஆசிரியரை வந்து நம்ம எல்லாத்துக்கும் காட்டி அந்த பேசின அத்தனை செல்வங்களையும் நம்ம எல்லாருக்கும் காட்டிக்கலாம். அதாவது இது ரெக்கார்ட் பண்ணி திரும்ப போடுறதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, நேர்ல பாக்குறது, அந்த டயத்துல பாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குமேன்னு எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் ஒரு இதா இருந்தது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை வந்து மேடத்தை இப்படி கூட ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாமே. எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு இந்த நிகழ்ச்சி இந்த அளவு ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த உள்ள வாங்கின விதம் வந்து அவ்வளவு அருமையா இருந்தது. அதனால அது ரொம்ப அருமையா நடந்திருக்கு. அதனால அடுத்த தடவை நம்ம வந்து இந்த மாதிரி ஆண்டு விழாவோ அல்லது நம்ம சண்மதால நடக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த கிளாஸ் டைம் காலையில 5:30ங்கிறது வந்து போட்டா வரத்தான் செய்வாங்க. ஆனா ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் பார்க்குற அளவுக்கு நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. தேவி மேடத்துக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். அந்த டயத்துல வைக்காம, கிளாஸ் டயத்துல வைக்காம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு, எல்லாரும் அந்த இன்பத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தோணுச்சு. அதை நான் வந்து எழுதி வச்சோ அல்லது பிளான் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பேசுற ஆள் இல்லை. நடக்கிற விஷயத்த எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லுவேன். அதுல எனக்கு இது இன்னைக்கு இந்த விஷயத்த கேட்ட உடனே எனக்கு இது தோணுச்சு. இதை இப்படி பண்ணியிருந்தா எல்லாரும் இந்த அருமையா பேசின அந்த சப்ஜெக்ட் ரொம்ப நல்ல சப்ஜெக்டா எடுத்திருக்காங்க. அதுக்கு நல்லா உழைச்சிருக்காங்க. அந்த இதை வந்து எல்லாரும் அனுபவிக்கலாமே, எல்லாரும் இது மாதிரி நிறைய பேர் என்எஸ்எம்ல இதை பார்த்து இன்னும் பண்ணலாமே நிறைய ஒரு எண்ணம் வருமேன்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதை தேவி மேடத்துக்கு ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். அடுத்த தடவை ப்ரோக்ராம் பண்ணா எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணலாமாங்கிறத கொஞ்சம் நீங்களும் கன்சல்ட் பண்ணுங்க மேடம். பிறகு குருஜிக்கு ரொம்ப நன்றி. இந்த அருமையா இந்த அமைப்பை வந்து இந்த அளவுக்கு 5வது வருடம் நிறைவு 5வது வருடம் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கட்டுக்கோப்போட 150 பேரை காலையில எழுப்பி, அந்த எப்படி ஆண்டாள் எழுப்பினாலும் அந்த மாதிரி உங்களெல்லாம் எழுப்பி ரொம்ப அருமையா உங்களை கேட்க வச்சு, பேச வச்சு, பாட வச்சு இந்த மாதிரி செய்யறாங்க. இந்த குருஜி கிடைச்சது நீங்க எல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கீங்க. ஒரு குருஜி வந்து நம்மளை தேடி வருவாரு, அவர் வந்து உன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்க எல்லாத்துக்கும் அருமையான குருஜி வந்திருக்காங்க. அந்த குருஜியை நீங்க விடாம பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில மோட்சம்தான், அதுல வந்து சந்தேகமே இருக்காது. அந்த அளவு ஒரு அருமையான குருஜி. என்எஸ்எம்ல இந்த மாதிரி கண்டினியூ கிளாஸஸ் நடக்குதுன்னா 3 கிளாஸஸ் தான். அது 1 திருப்புகழ், தேவாரம், சண்மதா. இந்த 3 தான் கிட்டத்தட்ட லாங்கா இந்த மாதிரி பிரயாணம் பண்றது அப்படின்னா இந்த 3 தான். இந்த 3 ஆசிரியர்களுமே ரொம்ப சிறப்பான ஆசிரியர்கள். அதுல வந்து அவ்வளவு உயர்வான ஆசிரியர்கள் கிடைச்சிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு லாங்கா கொண்டு போக முடியுது, இவ்வளவு பேரை கொண்டு போக முடியுது. அதுவும் இந்த சண்மதா வந்து ஏர்லி மார்னிங்
மித்ததெல்லாம் மித்த டைம் தான், அன் டைம் தான். இஷ்டத்துக்கு அந்த டைங்கள் காலையில இருக்கும், ஈவினிங் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். 2 பேட்சா இருக்கும், 3 பேட்சா இருக்கும். இது ஒரே பேட்ச் காலையில 5:30 மணிக்கு கரெக்டா எல்லாரும் வர வச்சு, ஏன் வரல அப்படின்னு ஒரு கொஸ்டின், அந்த அதட்டல், அந்த இதோட எல்லாம் பயந்து, அப்படி ஒரு அன்புல பயந்து எல்லாரும் வந்து இவ்வளவு அழகா வந்து இது பண்றாங்க. அப்புறம் இப்போ இந்த நடந்த கருத்தரங்கம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு மனசுல ஒரு தோணுச்சு. அது தப்பா ரைட்டான்னு தெரியாது. நான் அதை சொல்றேன். எப்படி வந்து ராமபிரான் வந்து காட்டுக்கு போகும்போது அவர் கூடயே லட்சுமணர் இருந்தாரு. ராமர் ஒண்ணுமே பண்ணல. லட்சுமணர் தான் எல்லாத்தையும் அதை வந்து அவருக்கு அது தேவை, இது தேவை, அதை அப்படி பண்ணணும், இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க லட்சுமணனா நம்ம மாணிக்கம் சார் இருக்காரு. அது பிறகு அவருக்கு எங்க போனாலும் எதை பண்ணனாலும் உடனே வெற்றியா கொண்டு போறதுக்கு ஆஞ்சநேய சுவாமி. அதுக்கு வந்து நம்ம அமலா மேடம் இருக்காங்க. அது மாதிரி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். விபீஷ்ணர் இருக்காரு. பிறகு நிறைய அந்த பகவானுக்கு உதவி பண்ண குகன் இருக்காரு. இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சண்மதால இத்தனையும் தேவி மேடத்துக்கு பின்னால எல்லாரும் இருக்கிறதுனால இந்த சண்மதம் வந்து அவ்வளவு ரொம்ப சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லாரும் தெரியட்டும். வெளியே நீங்க போனாலும் சண்மதால பேசின விஷயங்களை வெளியெல்லாம் போய் நீங்க சொல்லுங்க, வெளியெல்லாம் பேசுங்க. எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ அந்த இடத்துல ஒரு சத்சங்கத்தை பண்ணுங்க. அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். சிவாய நமக. வேலும் மயிலும் சேவலும் நமக்கு உற்ற துணை. எங்களது இந்த ஏற்றமிகு பயணத்தில் ஒவ்வொரு படிக்கட்டிலும் எங்களுடனே பயணித்து எங்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வரும் சிதம்பரம் ஐயா, உங்கள் ஆசைகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து, கண்டிப்பும் கட்டுப்பாடும் இல்லாத எந்த அமைப்பும் ஒரு இலக்கை அடைந்ததாக சரித்திரமே இல்லை. நெல்லை சகசநாம மண்டலி என்ற இந்த மாபெரும் இழை குழுமத்திற்கு காவலனாக விளங்கும் மற்றும் எங்களுடனே சண்மத வகுப்பில் பயிலும் திரு தனுஷ்கோடி ஐயா அவர்களை ஆசி வழங்க அழைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி இதை வந்து எல்லா குரூப்லையும் அனுப்பி இதை வந்து நவவித பக்தியை வந்து கேட்க வச்சு இருக்கணும். எனக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஆனா ஒரு 3 நாள் கடுமையான வேலைப்பாடுனால நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை. அதான் கண்டிப்பா இதை வந்து செஞ்சிருப்பேன். இதுக்கு குருஜி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறது நல்லாவே தெரியும். இந்த 5வது ஆண்டு ஆரம்பத்தை வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஆரம்பத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜையும் அந்த ஒவ்வொரு பக்தியும் ஒவ்வொரு நிலை பக்தியையும் வந்து அழகா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு, பாட்டு, மந்திரம் எல்லாத்தையும் வச்சு நல்ல சொன்னாங்க. உண்மையிலே வந்து இந்த குருஜியோடைய டெடிகேஷன் பிளஸ் குருஜியோட டெடிகேஷன் மட்டும் இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா பண்ணியிருக்காங்கிறது எனக்கு நன்றாவே தெரியும். எல்லாரும் சொன்ன மாதிரி அதுல படிக்கிற முறையில அந்த கண்டிப்பு மட்டும் இல்லாம அந்த மார்கழி மாச பாராயணத்துலயும் எவ்வளவு இதா இருந்தாங்க. எல்லாமே வந்து அதாவது அந்த கண்டிப்பு, அந்த ஒழுக்கம் அது இருந்தாதான் பக்தியும் நம்ம வந்து மேல போக முடியும். குருஜி மூலமா வந்து நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். இதற்கு இவ்வளவு முறையில சிறப்பாக கொண்டு வந்த திரு சிவலிங்கம் சார், யுவதி அமலா மேடம், மற்றும் அந்த ஒவ்வொரு டீமும் இருக்காங்க, ஒவ்வொரு டீம்ல உள்ள லீடர்ஸ், அடியார்கள் எல்லோரும் வந்து சிறப்பா செஞ்சிருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் குருஜி மூலமாக வந்து இந்த மண்டலியில் உள்ள எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறத வேண்டுகோளை வைத்து இன்னும் இது வந்து இந்த நிகழ்ச்சி, இந்த வகுப்பு வந்து சண்முக ஸ்லோகங்கள் வகுப்பு வந்து பல ஆண்டுகள் நடக்கணும். குருஜி மூலமா எல்லாரும் பயன்பெறணும்னு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நன்னாளில் தங்கள் பொன்மொழிகளால் எங்களை ஆசீர்வதித்த உங்களுக்கு சிறந்த நன்றிகள். இந்த NSM குழுமத்திற்கும் மற்றும் ஒரு இன்றியமையாத தூணாக விளங்கும் திரு சுப்பையா ஐயா அவர்களை ஆசீர்வாத
ஆசி வழங்க அழைக்கிறேன். நன்றிமா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எல்லாருக்கும் வணக்கம். 5வது ஆண்டு பியோர் பக்தி அண்ட் டெடிகேஷனோட மறு உருவமா தான் நம்ம ஷண்மத ஸ்லோக வகுப்பை பார்க்குறோம். எப்படி சப்ஜெக்ட் வைஸ் 6 மதங்களையும் நம்ம வகுப்பு கவர் பண்றதோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டா டிசிப்ளின்டா பக்தியா ஒரு வகுப்பு எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கிறது தான் நம்மளோட ஷண்மத ஸ்லோகா வகுப்பு. ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ஐடியல் கிளாஸ் ஃபார் அவர் மண்டலி. இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எல்லா வகுப்புகளுக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பட் நமக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். முக்கியமா நம்மளோட ஆசிரியர் தேவி அம்மா, மாணிக்கம் சார், அமலா மேடம், அந்த மற்ற டீம் லீடர்ஸ் எல்லாருமே நிறைய உழைப்பு போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வரதுக்கு. உங்க எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தொடர்ந்து பயின்றுட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் தான் நாங்க நன்றி சொல்லணும். கருத்தரங்களை பேசின எல்லாருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த பயணம் இன்னும் நல்ல ஒரு பயணமாக அமைய நாங்க எல்லாரும் பிரார்த்திச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சுப்பையா சார். இந்த ஷண்மத ஸ்லோகங்கள் 5ஆம் பயணத்தை பிள்ளையார் துளி போட்டு வரவேற்புரை தந்து துவக்கி வைத்த எங்கள் குரு தேவி வீரமணி அம்மா இந்த நிகழ்விற்கு நன்றியுரை நீங்கள் வழங்கினால்தான் சால பொருந்தும். வாருங்கள் அம்மா. நமஸ்காரம். பகவானுக்கு தான் முதல்ல நன்றி. கருத்தரங்க பிள்ளையார் சொல்லி போட்ட போது எனக்கும் மாணிக்கத்துக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்தது. பட்டிமன்றம் வைக்கலாம் மேடம்னாரு. முடியவே முடியாது, கருத்தரங்கு தான் வேணும். முதல்ல நம்ம இந்த சண்மத்தால நம்ம என்ன பண்றோங்கிறது தெரியணும். அதனால பட்டிமன்றம்ங்கிறது நமக்கு தேவையில்லை மாணிக்கம், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இந்த டாபிக் தான் பேசணும்னு சொல்லி அவரோட ஒரு 5 நிமிஷம் வாதம் நடந்தது. அப்போ கூட ஒரு சின்ன பயம் இருந்தது எனக்கு. நம்ம சொல்லிட்டோம், எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். சரி, எங்களுக்கு முதல்ல சண்மத்தால நான் கிடைச்ச வரம் என்ன அப்படின்னு சொன்னா 10 குழுமம். அந்த குழுக்களாக பிரிச்சு அதுல இருந்துதான் குழந்தைகள் எல்லாம் படிக்கிறாங்கிறத விட எனக்கு பின்னாடி சார் சொன்ன மாதிரி எனக்கு தூணாக தான் இருக்காங்க. என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நிஜமாவே சொல்லணும்னா அதுதான் உண்மை அதுதான். ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம இந்த சண்மதா வகுப்பு கிடையவே கிடையாது. இப்ப 5:30 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன், 5:40க்கு இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் பொழுது அத்தனை தலைவர்களும் போய் அவங்கவுங்கள எல்லாரும் வந்துட்டாங்களா வரலையான்னு போய் பார்க்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த வகுப்பு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறதுக்கு, ஒருத்தரும் படிக்கிறதுக்கு, எல்லாருக்கும் அந்தந்த வேலைகள் செய்யும் பொழுது இந்த குழுமத்துக்கு இது அப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் அதை பத்தி நல்லா படிச்சுட்டு வரணும். எல்லாருடைய கருத்துக்களும் அதுல இருக்கணும். அந்த குழுமத்துல இருந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அத்தனை பேருடைய சிந்தனைகளும் அதுல இருக்கு. அப்படிதான் இதை கொண்டு வந்தோம் கருத்தரங்கா. 1 மாசமா இதை உழைச்சிட்டு இருக்காங்க. மார்கழி மாச பஜனை முடிஞ்ச உடனே இது ஆரம்பிச்சதுதான். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட கொடுத்து என்னென்ன தலைப்புன்னு கொடுத்து எல்லாம் வந்திருக்காங்க. நிஜமாவே இதுல அத்தனை பேரும் ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. எல்லாரோட உழைப்பும் இதுல இருக்கு. இத்தனை பேசுறவங்க மட்டும்தான் கிடையாது. பேசுறவங்க மத்தவங்களுடைய அந்த வகுப்புல பயின்ற அந்த குழுமத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய சிந்தனையை தான் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. அவங்க ஒருத்தர் தான் பேசணும்ன்றதுனால அந்த ஒருத்தர் பேசியிருக்காங்க. நிஜமாவே ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகா கொண்டு போயிட்டீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இவ்வளோலாம் நம்மளால பண்ண முடியறது இல்லை. எல்லா குழந்தைகள் எல்லாம் அவ்வளவு பண்றாங்களே, இன்னும் நம்ம நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னும் எனக்கு தோன்றது. 4 வருஷமா நம்ம என்ன பண்ணினோங்கிறத விட இனிமே நம்ம என்ன பண்ண போறோங்கிறது தான் பெருசா தெரிய ஆரம்பிக்கிறது. இந்த அளவுக்கு வளர முடியும் அப்படிங்கிற போது இன்னும் நிறைய இருக்கு, எல்லாருக்கும் மனசுல இருக்கு அப்படிங்கிறது இது தெரியறது. எப்படி மார்கழி மாசத்துல பாட்ட கீர்த்தனங்கள் செவிமடுத்தீங்களோ அதுக்கு அடுத்ததான் இந்த பேச்சுக்கும் நமக்கு முடியும், இந்த பக்தி மார்க்கத்தில் நம்மளால முடியுங்கிறதே நீங்க காட்டிட்டீங்க.
மிக்க நன்றி. கண்டிப்பா சிதம்பரம் சாரும் சுப்பையா சாரும் நம்ம தனுஷ்கோடி சாரும் இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. அவங்க சொல்றாங்க எவ்வளவு அடக்கம் இருந்தா அவங்க சொல்லுவாங்க என்ன போய் பெருசா பேசிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. நீங்கள் வரணும். அதுக்கு இந்த என்எஸ்எம்ங்கிற ஒரு பெரிய பேனரோட இருந்தாதான் நம்மளால உள்ளே வர முடியும். அதனால அந்த என்எஸ்எம் இன்னும் மேல மேல வளரணும்னு நான் எல்லாருக்காகவும் எல்லாரோட சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பக்தி மார்க்கம் அதுல ஒரு சின்ன விதை தான் இது. எவ்வளவோ மார்க்கங்கள் இருக்கு பகவானை அடையறதுக்கு. முதல் படியாக இந்த பக்தியை நவரச பக்தியில ஏதாவது ஒரு பக்தியில ஏத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டயட்டிய நான் சொல்றது அத்தனையும் அப்படிதான். ஏதாவது ஏக்கம் 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 ஏதாவது ஒரு உருவத்தை நீங்க மனசுல வச்சுண்டு அது மூலியமா மேல போறதுக்கு பாருங்க. ஆத்ம நீங்க ஏத்தனமா என்னைக்குமே இருங்கோ. நம்ம ஆத்மா கிடைத்தரணும்னா ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒரு டயட்டியை வச்சுண்டு அந்த டயட்டி மூலியமா இடத்துக்கு போங்க. அதுதான் நமக்கு வீடு பேரு கொடுக்கும். வீடு பேரு மோட்சம் 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 மோட்சம்ங்கிறதையே கூடாது. அந்த பற்று கூட இருக்கக்கூடாது. எல்லாம் அவனே அப்படின்னு சரணாகதி அடைங்கும். எல்லா சரணத்துக்கும் விட ஆத்ம சரணம். ஆத்மத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அத்தனையும் நீங்க கொடுங்கோ. எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளை தாழ்த்தி அந்த பகவானை ஏத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மள மேலும் மேல 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 ஏத்தி கூட்டின்னு போயிடுவான் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி. சிரவணம், மனனம், கீர்த்தனம், தாஸ்யம் எல்லாமே இருக்கட்டும். ஏதாவது ஒரு வழியை நீங்களா தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது நாங்க ஆரம்ப நிலைதான் நம்ம கொடுத்திருக்கோம். இப்படி எல்லாம் இருக்கு. இந்த விஸ்தாரமான ஆகாசம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஸ்தாரமா பகவான் இருக்கான். அந்த விஸ்தாரத்துல ஏதாவது ஒரு அணுவா எங்கேயாவது ஒன்னு எக்ஸ்ப்ளரேஷன் இன்சைட் உள்ள போங்க. உள்ள போய் அதனோட பக்தியை பாருங்கோ. ஏதாவது ஒரு வழியில நீங்க உங்களை மேம்படுத்திக்கோங்கோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விதையா நம்ம போட்டு இருக்கோம். இது இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இதுல எவ்வளவு தூரம் நம்மளால வர முடியுமோ அத்தனையும் நம்ம பண்ணணுங்கிறது இந்த சண்மதா வகுப்புல படிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் வேண்டுகோளா வச்சுக்கிறோம். என்றைக்கும் எப்பொழுதும் எங்களுடன் அரவணைச்சு போகக்கூடிய நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட எல்லாத்தையும் தாங்கி கொண்டு இந்த சண்மதாவத்துல எப்போதுமே தூண்களாக இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் அத்தனை பேருக்கும் இதன் மூலமா என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய 174 குழந்தைகள் நான் சொல்லுவேன். 174 பேரும் எனக்கு மாணிக்கங்களா வந்திருக்காங்க. மாணிக்கம் பிரதானமா இருந்தா கூட அத்தனை பேரும் எனக்கு மாணிக்கம் தான். இன்னைக்குமே முத்தாய்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அத்தனை பேரும் அவ்வளவு அழகா அதுக்காக அவங்கள தயார் பண்ணிட்டு இவ்வளவு செய்யணும், நம்மளோட டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் கொடுத்து வேற வழி இல்லை. நான் அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் சொல்வேன், நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொன்ன போது கூட அத்தனை பேரும் அதுக்கு போட்டி போட்டுட்டு செஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. எனக்கு சொல்ல வார்த்தை தெரியல. அந்த அளவுக்கு இவ்வளவு மேம்பாட்டு இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வருவீங்கன்னு நிஜமா எதிர்பார்க்கல. தனித்தனியா உங்களுடைய ஆடியோ கேட்டதுக்கும் இன்னைக்கு கேட்கறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. இது மாதிரி மேல மேல எல்லாரும் நல்லா சௌஜன்யமா இருந்துட்டு உங்களுடைய டீமோடைய இதுக்காகவும் இந்த என்எஸ்எம் பேருக்கும் மேற்கொண்டு வரணும்னு ஆடியன் பிரார்த்திக்கிறேன். மேல மேல நல்லா பகவானுடைய திருவடியை பற்றுவதற்கு எல்லாருக்கும் உதவி செய்து இப்பவே உங்களுக்கு நிறைய தடவை நீங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு மற்ற இதுல நாட்டமே இல்லைங்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷம். இதன் மூலியமா ஒரு 174 குடும்பங்களுக்கு டெய்லி அந்த வார்த்தைகள் போயின்னு இருக்கு அப்படிங்கிற போது அந்த இடமும் சுபிக்ஷமாக இருக்கு, பாசிட்டிவ் வைப் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் மேம்பட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் எல்லா விதமான நலன்களும் பெற்று அவனையும் அடைவதற்கு இந்த என்எஸ்எம் எப்பொழுதும் துண்டுகோலா இருக்குங்கிறதையும் அந்த நம்பிக்கையோடும் இன்னும் மேல மேல பல விழாக்களையும் சந்திப்போம். சிதம்பரம் ஐயா சொன்னது மாதிரி அடுத்த இதை இன்னும் பப்ளிசைஸ் பண்ணி எல்லாரும் கேட்கறதுக்கு உரிய அளவுக்கு கொண்டு வருவோங்கிற உறுதியும் நான் சொல்றேன். இந்த நேரத்துல தனுஷ்கோடி ஐயா எப்பொழுதுமே எங்க வகுப்புல எங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. அமைதியா இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. எது சொல்றோம் என்ன செய்யணுங்கிறதையும் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க.
ரொம்ப சந்தோஷம் ஐயா. நீங்கெல்லாம் எங்களோட கூட இருக்கு தூணா இருந்து வழிகாட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயணிப்போம். மிக்க நன்றி. ராம் ராம். மேடம் சொல்லுங்க சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மேடம் நீங்க தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க, அப்புறம் நான் சொல்றேன். சொல்லுங்க சார். நீங்க கமலா சொல்லுங்க மேடம். ஓகே. அதாவது நம்ம இப்போ உள்ள வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம சண்மதால தான் ஃபர்ஸ்ட் அதை போட்டிருக்கேன். அதாவது நம்ம காசிக்கு போறதுக்கு முன்னால காசியில இருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்படிக லிங்கம் அருமையான ஒரிஜினல் பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அதை வாங்கி அதை காசிக்கும் கொண்டு போய் அங்க ருத்ரபாராயணம் எல்லாம் பண்ணி அடுத்தால நமது திருவாசகம் முற்றுவதில் முதல்ல சுவாமி வந்து உட்கார்ந்துருந்தாரு. அதுக்கு அடுத்தால ஒரு ருத்ர பாராயணத்துக்கும் சுவாமி ஒரு நான் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தாரு. அப்போ அங்க இந்த ருத்ர பாராயணம் பண்ணவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சுவாமி வந்து ரொம்ப அனுக்கிரகமூர்த்தியா இருக்காரு, இதோட கூட அம்பாளும் வச்சீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும், அதனால அம்பாளை நீங்க செய்யறதுக்கான முயற்சியில இறங்குங்க அப்படின்னு சொன்னாரு. அவரோட சொன்ன முகூர்த்தம் அன்னைக்கே ஆரம்பிச்சோம். அந்த அம்பாள் காசி விசாலாட்சி எப்படி அந்த கையில மாலையோட இந்த கையில கெண்டியோட 2 கையிலையும் தாமிரப்பூ வைத்து 4 கரங்களோட அம்பாள் நின்ற நிலையில தியானத்தோட சிவனையே அந்த நேர சிந்தனையில இருக்கிற மாதிரி அந்த தியானத்தோட அந்த ஒரு அம்பாள் வந்து உருவாகிக்கிட்டு இருக்கா. அடுத்த வாரத்துக்குள்ள அந்த ஒர்க்கு முடிஞ்சு அந்த அம்பாளுக்கு முதலாக நமது மண்டலி சார்பாக திருக்கல்யாணம் நடைபெற போகிறது. அது எல்லாரும் சென்னையில வச்சுதான் நடக்கு. யார் யாரு வர வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் வாங்க. எல்லாரையும் வருக வருகன்னு NSM சார்பா வரவேற்கிறோம். முதலாக இந்த எண்ணத்தெல்லாம் உருவாக்குனது அந்த பகவான் தான். காசியில இருந்து வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தால பார்த்தா அந்த அம்மா எங்கு சுவாமி இருக்காரோ அங்கு தவம் இருக்க அந்த அம்மா வந்துருவாங்க. அந்த மாதிரி அந்த விசாலாட்சி தாயாரும் வர இருக்கிறாங்க. 2 பேருக்கும் முதலாக எனது நண்பர் என்றே சொல்லலாம், A to B. அவரது இல்லம் எனது இல்லத்தில் வைத்து நடத்துறதா தான் முடிவு பண்ணேன். ஆனா இடம் காணாத சூழ்நிலைனால அவர் சொன்னார் நம்ம வீட்டுல வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால அவர் இல்லத்துல வைத்து அந்த திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அதுவும் சிவனுக்கு உகந்த நாளான சிவராத்திரி அன்று அவருக்கு திருமணம். மீனாட்சி கல்யாணமா நடத்தலான்னு அந்த பாகவதர்லாம் சொன்னாங்க. அதனால அன்று மீனாட்சி கல்யாணமாக காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. எல்லாரும் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ நீங்க வர முடிஞ்சவங்க நேர்ல வேண்டுங்க, வர முடியாதவங்க அவங்கவுங்க இல்லத்துல இருந்தே அன்னைக்கு காலையில வேண்டிக்கோங்க. அனைத்தும் கொடுக்க வல்ல அந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி தாயார வேண்டிக்கிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. எங்கள் இதயம் கழிந்த நன்றிகள் குருஜி. வருடாந்திர தினம் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது நமது பயணத்தின் பிரதிபலிப்பு, பிரகாசமான நாளைக்கான வாக்குறுதி. நாம் கடந்து வந்த பாதையை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் நாம் இனி மேற்கொள்ளும் பாதையை மேலும் மேலும் மேம்படுத்த எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி. வாருங்கள், நம் குருஜியின் கைகளை இறுக பற்றி கொண்டு அவருடன் பயணிப்போமாக. நிறைவு பிரார்த்தனை வழங்க திருமதி ராஜேஸ்வரி பிரசன்னா அவர்களை அழைக்கிறேன். सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते। यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोस्तुते। विसर्गबिन्दु मात्राणि परपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्य भावेन रक्ष रक्ष जनार्दन। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ஸ்டாப் பண்ணிடுங்க.